அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 15/10/2025 புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. நவமி திதி பகல் 10:34 வரை, பின்பு தேய்பிறை தசமி. பூச நட்சத்திரம் பகல் 12 மணி வரை, பின்பு ஆயிர நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். நவகிரக வழிபாடு மிக மிக நல்லது. இன்று கரி நாள் என்பதால் சுப முயற்சிகளை தள்ளி வைக்கவும். இன்று ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். சூரியன் 6இல் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் குரு, 2இல் சந்திரன், 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் ஜென்ம ராசியில் வலுவாக அமையப்பெற்று 3இல் சூரியன், 4இல் புதன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது.
சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது என்றாலும் சந்திரன் 12 இருப்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து நீங்கள் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் குரு, 11இல் கேது சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 10இல் சூரியன் 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சுக்கிரன், 10இல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும்.
உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் குரு 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் பேச்சில் பொறுமையோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன் சுக்கிரன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உடன் பிறந்தவரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.